நீராகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய முந்தைய தின உறவு, நம்ம முதல்ல சொன்ன மூத்த நாள் சமைத்த கறி அமுதனும் அருந்தோம் அப்படின்னு, அது தேர நடுகாவிதி பின்னடுகாவிதியிலோடு சொன்னது. நீராகாரத்தை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. ஆனா நீராகாரத்தை அவர்கள் ஒரு மூத்த நாள் சமைத்த கறியாக அவங்க கருதலையா, இல்ல அதனுடைய பயன் இன்னும் சிறப்பாக இருப்பதை உணர்ந்து கொண்டார்களான்னு தெரியாது. ஆனால் நீராகாரம் மிகச்சிறப்பான உணவாக காலகாலமாக பயன்பட்ட விஷயம். இன்றைய அறிவியல் எப்படி பாக்குது அப்படின்னா, நீராகாரத்துல நாள் சாதத்துல தண்ணி ஊத்து வைக்கிறோம், மறுநாள் அதை நல்லா கையில கரைச்சிட்டு, சில பேர் அதுல கொஞ்சம் மோர் விட்டு கொஞ்சம் துளி உப்பு போட்டு சாப்பிடுவாங்க, சில பேர் தண்ணியே விட்டு கரைச்சி அப்படி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. இந்த நீராகாரத்தில் உடலுக்கு உள்ள இருக்க, நம்ம குடல்ல இருக்கக்கூடிய நல்லது செய்யற பாக்டீரியாஸ வளர்க்கக்கூடிய தன்மை ப்ரோபயாட்டிக்னு சொல்லுவோம். அந்த ப்ரோபயாட்டிக் தன்மை இந்த நீராகாரத்துல நிறைய இருக்கு. அதோட அந்த நீராகாரத்திலேயே நல்ல செய்யக்கூடிய லாக்டோபாசிலஸ், சால்மோனெல்லா மாதிரியான பாக்டீரியாஸ் அதுல இருக்கு. ஸோ அது ப்ரோபயாட்டிக்காவும் ஒரு சப்ளிமெண்டாவும் ப்ரீபயாட்டிக்காவும் இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு புரிஞ்சிருக்காங்க. அதோட இந்த ஐபிஎஸ் ஐபிடின்னு 2 நோய் இருக்கு. இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோமாங்க, சாப்பிட்ட உடனே டாய்லெட் போறது, சில பேருக்கு மோஷன்ல சீதம் போறது, அப்புறம் நிறைய சளி மாதிரி போறது, இதெல்லாம் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் நீராகாரத்துல இருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஸோ நீராகாரம் மிக மிக சிறப்பான ஒரு உணவு. கண்டிப்பா நம்ம வீட்டுல அந்த மாதிரி செய்தே சாப்பிடலாம். வயிறு சார்ந்த நோய்கள் இருந்ததுன்னா அதை நம்ம தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி சாப்பிட்ற ஒரு பழக்கம் வைத்துக் கொள்ளலாம். மிகச்சிறப்பானது. அதுலயும் பாத்தீங்கன்னா சிறிய வெங்காயம் வைத்து சாப்பிட சொல்றோம். நல்ல சின்ன வெங்காயம் பயங்கர ஃபீனாலிக் காம்பவுண்ட் நிறைய உள்ளது. பல்லாரியையும் சின்ன வெங்காயத்தையும் கம்பேர் பண்ணா சின்ன வெங்காயத்துலதான் மிகப்பெரிய சத்து இருக்குங்கிறாங்க. எவ்வளவுன்னா 2600 மடங்கு அதிகமா பல்லாரியை விட சின்ன வெங்காயத்துல. அதையும் சின்ன வெங்காயத்துல நிறைய பேர் மேல இருக்க தொலியை வேகமா உரிச்சு வெளியே போட்டுருவாங்க. ஆக்சுவலா அந்த உலர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மெல்லிய இதழ் மட்டும் எடுத்துட்டு அப்படியே பயன்படுத்தணும். நம்ம ஈஸியா இருக்குன்னு 2 பக்கமும் கட் பண்ணி இருக்கிறத பூரா அரிச்சிட்டு சின்ன ரோஸ் ஆனதுக்கு அப்புறம் தூக்கி போடுறது சரி கிடையாது. அப்படி பச்சை வெங்காயத்தை மோர்ச்சோறுல நீராகாரத்துல வைத்து சாப்பிடுவது பல நோய்களை இருந்து நம்மை காக்கிறதுக்கு உதவியா இருக்கும்.